இந்த மாதிரி கொட்டாங்குச்சி வந்து எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. ஸோ ஒரு தேங்காவை உடைச்சு அந்த தேங்காவுடைய 2 போர்ஷனையும் நம்ம இந்த டிப்ஸ்க்கு பயன்படுத்திக்கலாம். ஃபர்ஸ்ட் நான் ஒரு கொட்டாங்குச்சி எடுத்திருந்தேன். அதனுடைய மேல் பகுதியை இந்த மாதிரி அழகாக வந்து பெயிண்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தது இன்னொரு கொட்டாங்குச்சி எடுத்திருந்தேன். ஸோ அதனுடைய சைடில் வந்து பார்டரில் மட்டும் நான் வந்து ஃபர்ஸ்ட் பெயிண்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி பார்டரில் மட்டும் பெயிண்ட் பண்ணி முடிச்ச பிறகு சென்டரில் வந்து இந்த மாதிரி 3 கண்ணு இருக்கும் இல்லையா, அந்த இடத்துல நம்ம ஸ்ட்ரைட்டாக வந்து ஒரு ரெக்டாங்கிள் ஷேப்பில் குட்டியாக வந்து ஹோல்ஸ் வந்து போட போகிறோம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து அழகாக வந்து ரெக்டாங்கிள் ஷேப்பில் ஹோல்ஸ் வந்து போட்டு எடுத்துட்டேன். மாதிரி பட்டையாக இருக்கக்கூடிய பேங்கிளா பார்த்து எடுத்துக்கோங்க. அதுக்கு முன்னாடி இந்த 2 கொட்டாங்குச்சியும் சேர்த்து இந்த மாதிரி ஒன்றா வந்து ஒட்டி விட்டுருங்க. ஒட்டி விட்டுட்டு இப்போ நம்ம அந்த பேங்கிளுக்கு மேலே க்ளூ அப்ளை பண்ணி நம்ம ஹோல்ஸ் போட்டோம் இல்லைங்களா, அதுக்கு ஆப்போசிட்டில் ஒட்டின பாருங்க, அந்த கொட்டாங்குச்சியோடைய பாட்டமில் வந்து இந்த பேங்கில் ஒட்டி விட்டுருங்க. இப்போ நம்ம மேலே இருக்கக்கூடிய போர்ஷனில் பெயிண்ட் பண்ணி எடுத்து இந்த மாதிரி கீழே மேலே அப்படின்னு சொல்லிட்டு சென்டரில் கேப் விட்டு விட்டு நான் வந்து பெயிண்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேங்க. நான் வந்து ஒரு லேஸ் எடுத்து க்ளூ அப்ளை பண்ணி அழகாக ஒட்டி விட்டுறேங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம ஒட்டி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு சூப்பரான உண்டியல் வந்து கிடைச்சிருங்க ஃப்ரெண்ட்ஸ். உண்டியல் வந்து ரெடி பண்ணியாச்சு. நம்ம கடையில் போய் உண்டியல் காசு கொடுத்து வாங்குறதுக்கு பதிலாக அந்த மணியை சேவ் பண்ணி இந்த மாதிரி நம்ம வீட்டில் வந்து சூப்பராக உண்டியல் செஞ்சு யூஸ் பண்ணிக்கலாங்க. ட்ரை பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க எவ்வளோ க்யூட்டாக அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு. இதுக்கு மேலே வந்து பெயிண்டிங் நீங்கள் உங்கள் விருப்பப்படி பெயிண்ட் பண்ணிக்கலாம். நான் எனக்கு தெரிஞ்ச மாதிரி பெயிண்ட் பண்ணி காமிச்சிருக்கேன்.